பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலேயும் நம்முடைய தியானத்திற்காக நெகேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் என்னிடத்தில் திரும்பி என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால், உங்களிலே தள்ளுண்டு போனவர்கள் வானத்தின் கடையாந்தரத்தில் இருந்தாலும் நான் அங்கே இருந்து அவர்களை சேர்த்து என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்துக்கு அவர்களை கொண்டு வருவேன் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தையை நினைத்தருளும். அன்பானவர்களே, தேவ மனிதனாகிய நெகேமியாவின் ஜெபத்தை குறித்து நாம் தொடர்ந்து இந்த நாட்களிலே தியானித்து வருகிறோம். அந்த நெகேமியாவின் நாட்களிலே அவர் செய்த ஜெபம் முதல் நாளிலே நாம் தியானித்தோம். அவர் தன்னுடைய துக்கத்தில் அப்படியே மூழ்கினபடி இருந்து விடாமல் தேவனிடத்தில் ஜெபித்தார் என்பதை நாம் தியானித்தோம். 2வது நாளிலே தன்னுடைய தேவைகளை தேவனுக்கு தெரியப்படுத்துகிறதற்கு முன்பதாக பாவ அறிக்கை செய்து ஜெபித்தார் என்பதை நாம் தியானித்தோம். இன்றைக்கும் அதை தொடர்ந்து தேவனுடைய வாக்குத்தத்தங்களை அவர் சொல்லி ஜெபித்ததை நாம் பார்க்க முடிகிறது. என்ன சொல்லி ஜெபிக்கிறார்? வானத்தின் கடையாந்தரத்திலே இருந்தாலும் தள்ளுண்டு போனவர்களை நான் அங்கே இருந்து சேர்த்து என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்துக்கு அவர்களை கொண்டு வருவேன் என்று தேவரீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கட்டளையிட்டதை நினைத்தருளும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். அன்பானவர்களே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே சொல்லி இருக்கிற வாக்குத்தத்தங்களை சொல்லி நாம் ஜெபிக்கும் பொழுது அதற்கான பதிலை நாம் நிச்சயமாய் பார்க்க முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். எனவே தேவன் தந்திருக்கிற வாக்குத்தத்தங்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறதற்கு நாம் நம்மை அர்ப்பணிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலேயும் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தங்களை சொல்லி நாங்கள் ஜெபிக்க வேண்டும், அவைகளை நினைவு கூர்ந்து ஜெபிக்க வேண்டும் என்பதை உம்முடைய வசனத்தின் வாயிலாக எங்களுக்கு நீர் கற்றுத்தந்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் தந்திருக்கிற வாக்குத்தத்தங்களை ஆண்டவரே நாங்கள் சொல்லி ஜெபித்து அவைகளை உரிமையாக்கி சுதந்தரித்துக் கொள்ள கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக, அனுக்கிரகம் பண்ணுவீராக. நீர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த கிருபையுள்ள வசனங்களுக்கு இந்த நாளிலே எங்களை நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.